இன்னைக்கு எந்த கொம்பம் வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது என்று விக்ராந்த் தீவிரமாக சொல்ல அந்த இடத்தில் புயலை போல இன்னமும் சில கார்கள் கூட்டமாக வந்தது. அதிலிருந்து வெள்ளை நிற உடை அணிந்து கண்ணியமான ஒரு நபர் உள்ளே நுழைந்தார். அவருடன் நரைத்த முடிவுடன் மற்றும் ஆடம்பரமான தோற்றத்தில் ஒரு பெரியவரும் வந்தார். அவர்களை பார்த்ததும் விக்ராந்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. கிரீன் ஹில்ஸ் சகோதரர்கள் கூட அங்கே நிலைமை தீவிரமடைந்து வருகிறது என்பதை உணர்ந்தார்கள். அங்கே வந்திருப்பவர்களை எல்லோருமே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒரே பார்வையில் அடையாளம் கண்டு கொண்டார் விக்ராந்த். சமீப காலமாக அஜய் கிருஷ்ணா முக்கியமான பெரிய குடும்பங்களுக்கு மத்தியில் ராஜாவை போல வலம் வந்து கொண்டிருந்தான். சில காலங்களுக்கு முன்பு கிருஷ்ணா குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அது ஏன் என்று தெரியவில்லை. சுந்தர் கிருஷ்ணா தன் குடும்பத்தில் இருந்து தனியாக சென்று விட்டார். இப்போது கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவனாக அஜய் கிருஷ்ணாவே இருந்தான். முழு கிருஷ்ணா குடும்பத்தில் பவர் எந்த அளவுக்கு பெரிதாக இருந்ததோ அது அவனுடைய ஒற்றை ஆள் பலத்திற்கு சமமாக இருந்தது. இந்த முறை அஜய் கிருஷ்ணாவே அவன் ஆட்களுடன் அந்த இடத்திற்கு வந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த ஒரு வயதான செக்யூரிட்டியும் பிரகாஷுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதவரை போல இருந்தார். அவர்கள் அனைவரும் என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள், எதற்காக எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விக்ராந்திற்கு அதையெல்லாம் பார்த்து ஒரே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. யார் இந்த விக்ரம்? அவனுக்காக எதற்கு மும்பையில் இருக்கும் இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் ஒன்றாக கூட வேண்டும் என்ற குழப்பம் அவருக்குள் ஏற்பட்டது. விக்ராந்த் அங்கே நடப்பதை எல்லாம் குழப்பமாக பார்த்து கொண்டு நின்று இருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுக்கொண்டு அஜய் கிருஷ்ணாவை பார்த்து பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் அஜய் கிருஷ்ணா, இந்த விக்ரமுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரியுமா? சிட்டியில ஒரு முக்கியமான குடும்பத்துல இருந்து வர நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு தீர விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். இந்த விக்ரம் என்னோட தம்பியையும் ஹேமந்தையும் எப்படி அடிச்சு போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க என்று தீவிரமான தொனியில் சொன்னார். மிஸ்டர் விக்ராந்த் மகேந்திரா, நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்தை தொட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னமும் தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க சண்டை போடணும்னு நினைக்கிறது யார்கிட்ட தெரியுமா? அப்படி ஒரு வேளை அவர் கூட மோதணும்னு நினைச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா என்று முகத்தில் கோபத்தோடு அமைதியாக சொன்னான் அஜய் கிருஷ்ணா. ஆனால் விக்ராந்திற்கு அதற்கு மேல் எந்த விளக்கமும் கொடுக்க அவன் தயாராக இல்லை. அஜய் கிருஷ்ணா தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனையும் விக்ரமிடமிருந்து அவனுக்கு கிடைத்தது. அஜய்க்கு இந்த அங்கீகாரம் மட்டும் கிடைக்காமல் இருந்திருந்தால் அவன் இந்த நேரத்தில் இறந்து கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்ட விக்ரமை எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீவிரமாக இருந்தான் அஜய். அஜயின் டார்க் செக்யூரிட்டிஸ் அங்கே நடந்த அத்தனையையும் சுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள். இந்த முறை சுந்தர் கிருஷ்ணா விட்டு சென்ற சிறந்த நபர்களையும் இங்கே அழைத்து வந்திருந்தான். இப்போது அஜயிடம் இருக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அனைவருமே கிருஷ்ணா குடும்பத்தின் முக்கியமான திறமையான ஆட்கள். அவர்கள் அனைவரும் சுந்தர் கிருஷ்ணாவிடம் இருந்து தன் பக்கம் இழுத்துக்கொள்ள சோமேஸ்வரர் பல முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அனைவருமே சுந்தர் கிருஷ்ணாவின் வார்த்தைகளை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். சுந்தர் கிருஷ்ணா தனியாக செல்வதற்கு முன்பு விக்ரமுக்கு கிருஷ்ணா குடும்பத்தின் மீதான முழு அதிகாரத்தையும் கொடுத்தார். இப்போது விக்ரமின் மூலமாக அந்த பொறுப்புகள் எல்லாமே அஜயிடம் வந்து சேர்ந்தது. இந்த திறமையான செக்யூரிட்டி கார்ட்ஸ் சோமேஸ்வரர் சொல்வதை கேட்டு இருந்தால் விக்ரம் கிருஷ்ணா குடும்பத்தை அழிக்க அவர்களுக்கு அதிக நேரம் எடுத்திருக்கும், அல்லது அவர்களிடம் பரிதாபமாக தோற்று போயிருப்பார்கள். ஆனால் எந்த விதத்திலும் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் அவர்களின் திறமையும் பலமும் அதிகமாகவே இருந்தது. அப்பேற்பட்ட ஆட்களை பார்க்கும்போது விக்ராந்த் மகேந்திராவின் முகம் அசிங்கமாக மாறியது. அவர் முகத்தில் இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது. மகேந்திரா குடும்பத்தில் யாரும் நிலையாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில்தான் கிருஷ்ணா குடும்பம் அவர்களை விட முன்னேறி வந்தது. இப்போது அவர்கள் எல்லோருமே விக்ரமிற்கு ஆதரவாக அங்கே வந்து இருந்தார்கள். யார் இந்த விக்ரம்? அவனுடைய பின்புலம் என்ன என்று விக்ராந்திற்கு எதுவுமே புரியவில்லை. பிரகாஷ கூட அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி ஏதாவது பேசி நம்ம பக்கம் இழுத்தலாம். ஆனா இந்த கிருஷ்ணா ஃபேமிலி விக்ரம் மேல இவ்வளவு அக்கறையோட இருக்காங்களே. அங்க இருக்கிற அத்தனை பேரையும் யூஸ் பண்றதுக்கு அஜய்க்கு முழு ஃப்ரீடம் இருக்கு. அவங்க கிட்ட மோதுனா கண்டிப்பா நமக்கு எதுவுமே மிஞ்சாது என்று விக்ராந்த் மனதிற்குள் நினைத்து கொண்டார். அவர்கள் நிச்சயமாக பின்வாங்க மாட்டார்கள் என்பது அவருக்கு புரிந்தது. அந்த நேரத்தில் விக்ரம்
எனக்கு கீழே வேலை செய்யற ஆளுங்களும் இங்கதான் இருக்காங்க என்று ஒரு உறுதியான குரல் அந்த இடத்தில் கேட்டது. எல்லாரும் பின்னால் திரும்பி பார்க்க அங்கே அபினவ் நின்று கொண்டு இருந்தான். அவனுக்கு பின்னால் பல கார்கள் நின்று கொண்டு இருந்தது. ஒவ்வொரு காரிலும் குறைந்தபட்சம் 5 செக்யூரிட்டி கார்ட்ஸ் கைகளில் துப்பாக்கிகளுடன் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்களை எல்லாம் பார்க்கும்போது விக்ராந்திற்கு அள்ளு விட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் திருதிருவென முழித்தபடி நின்று கொண்டு இருந்தார். மேலும் ஹேமந்த், சரண் மற்றும் மோஹித்துக்கும் அதே நிலைமைதான். அங்கே இருந்து தப்பிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்பது மட்டும் நன்றாக தெரிந்திருந்தது. அப்போது விக்ரமின் அருகில் வந்த அபினவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் துஷார் கிட்ட இருந்து எனக்கு தகவல் கிடைச்சது. விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன் என்று லேசாக சிரித்தபடி சொன்னான். விக்ரம் அபினவை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு அதே புன்னகையுடன் விக்ராந்தை திரும்பி பார்த்தான். விக்ராந்தின் முகம் ஏற்கனவே வெளிரி போயிருந்தது. அவர் உதடுகள் பயத்தால் உலர்ந்து இருந்தது. அவர் அதிக மன அழுத்தத்தில் இருப்பதை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடிந்தது. கைகள் நடுக்கத்தோடு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நின்று இருந்தார்கள். விக்ரமின் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் அவன் கண்களில் தெரிந்த கோபத்தை பார்க்க முடியாமல் முகத்தை கீழே குனிந்து கொண்டார் விக்ராந்த். மகேந்திரா குடும்பத்தின் தலைவனாக இருந்தும் பெரிய பெரிய பவர்ஸ் அவர் கையில் இருந்தாலும் இப்போது இருக்கும் சூழ்நிலை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை என்பது போல உணர்ந்தார் விக்ராந்த். பார்ப்பதற்கே ஒரு போர்க்களத்தை போன்ற ஒரு உணர்வை கொடுத்தது. இப்படியே சென்றால் இது ஒரு பெரிய சண்டையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டையில் பெரிய இழப்பு தங்கள் பக்கமே ஏற்படும் என்று விக்ராந்த் நினைத்தார். அவர்கள் எல்லோரையும் பார்க்கும்போது ஏதோ விக்ரமிற்கு கீழ் பணிபுரியும் ஆட்கள் போல அவனிடம் பணிவுடன் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. விக்ராந்தால் அங்கே நடப்பதை எல்லாம் நம்பவே முடியவில்லை. விக்ரம் நடந்து கொண்டதை எல்லாம் பார்க்கும்போது, மற்றவர்கள் விக்ரமிற்கு கொடுக்கும் மரியாதையை பார்க்கும்போது விக்ராந்திற்கு லேசாக சந்தேகம் வந்தது. அபினவ் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது விக்ரம் ஒருவேளை ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அதை நினைக்கும் போது அவருக்கு இன்னமும் பீதி அதிகமானது. அவர் அதே அதிர்ச்சியுடன் மெதுவாக திரும்பி விக்ரமை பார்த்தார். அஜய் கிருஷ்ணா, சுபிக்ஷா, அபினவ் எல்லோருமே மும்பையில் இருக்கும் முக்கியமான நபர்கள். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் எந்த உறவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் விக்ரமிற்கு ஆதரவாக இருக்க முடியும்? அஜய் கிருஷ்ணா கிருஷ்ணா குடும்பத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். அந்த குடும்பத்தின் தலைவன் விக்ரம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறான். அபினவ் மும்பையில் ஒரு முக்கியமான காட்ஃபாதர். அவனும் விக்ரமிற்கு ஆதரவாக இருக்கிறான். சுவிக்ஷா ஆதவன் குடும்பத்தை சேர்ந்தவள். அவளும் விக்ரமிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தாள். இவ்வளவு பவர்ஃபுல்லான சக்திகளை கொண்ட ஒரே ஆள் விக்ரம். யார் இந்த விக்ரம்? விக்ரமோட உண்மையான அடையாளம் வெளிப்பட தயாராக இருந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது விக்ராந்திற்கு என்ன மனநிலையில் இருக்க வேண்டும் என்றே புரியவில்லை. ஒரு விவரிக்க முடியாத உணர்ச்சிகள் அவரது முகத்தில் வெளிப்பட்டது. விக்ரமை பற்றி நினைக்கும் போது அவருக்கு பயங்கரமான நடுக்கம் ஏற்பட்டது. முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் விக்ராந்திற்கு உதவ யாருமே இல்லை. விக்ராந்தின் பயத்தை பார்த்த விக்ரம் மெல்லிய புன்னகையுடன் அவரை பார்த்து, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா என்று கேட்டான். நீ நீ என்று நடுங்கும் குரலில் சொன்னார் விக்ராந்த். அடுத்த நொடியே மரியாதை தானாக ஒட்டி கொண்டது. அவர் விக்ரமை பார்த்து கொஞ்சம் கசப்பான முகத்துடன், நீங்க விக்ரமாதித்யா என்று கடினமான முகத்துடன் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சரண் மகேந்திரா, மோஹித், 7 ஸ்டார் குழுவின் தலைவன் ஹேமந்த் மற்றும் அவனது தம்பி நிவாஸ் மட்டும் இல்லாமல் மகேந்திரா குடும்பத்தில் இருந்த அனைவருக்குமே பயங்கர நடுக்கம் ஏற்பட்டது. விக்ரமாதித்யா? இந்த பெயர் நீண்ட நாட்களாக மும்பையில் பிசினஸ் வட்டாரம் முழுக்கவும் எதிரொலித்து கொண்டிருந்தது. இந்தியா முழுவதும் அந்த பெயர் மிகுந்த செல்வாக்கான பெயராக இருந்தது. ஹேமந்திற்கு விக்ரமாதித்யாவை பற்றி அதிகம் தெரியாது என்றாலும் மும்பையில் உள்ள அவனது தொழில் பங்குதாரர்கள் விக்ரமாதித்யாவை பற்றி நிறைய முறை உயர்வாக பேசியதை கேட்டிருக்கிறான். முன்னதாக மும்பையில் இருந்த ஆதித்யா குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அப்போது ஆதித்யா குடும்பத்தை ரெட்டி குடும்பம் அழித்து விட்டதாக நினைத்தார்கள்.
மேலும் ரெட்டி குடும்பமே இந்தியாவில் முதலிடத்தில் இருந்தது. அதே போல பிசினஸ் வட்டாரத்தில் இருக்கும் அனைவருமே ரெட்டி குடும்பத்தின் மீது விசுவாசமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் மும்பையில் நுழைந்த ஒரு மர்ம ஆள் பிசினஸ் வட்டாரத்தில் இருந்த அனைவரையுமே ஒரு கை பார்த்தான். ஒருத்தரை கூட விட்டு வைக்காமல் எல்லோரையும் ஆட்டம் காண வைத்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தை விட்டு வெளியேறிய விக்ரம் திரும்பவும் மும்பைக்கு வந்தான். கடந்த 10 வருடங்களில் விக்ரம் ஆதித்யா எப்படி உயிர் பிழைத்தான், என்ன செய்தான் என்று அங்கே இருக்கும் யாருக்கும் தெரியாது. விக்ரம் ஆதித்யாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்காமல் இருந்தார்கள். ஆனால் விக்ரம் திரும்பி வந்ததும் ஒரே இரவில் ரெட்டி குடும்பம் மொத்தத்தையுமே அழித்தான். அதிலிருந்து தப்பித்த சிலர் விக்ரமின் கண்ணில் மாட்டாமல் வேறு இடத்திற்கு தப்பித்து ஓடினார்கள். இந்த கதை மும்பை பிசினஸ் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. இன்று அந்த விக்ரம் தான் இந்த விக்ரம் என்று தெரிந்ததும் எல்லோருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. உண்மையிலேயே விக்ரமிற்கு இவ்வளவு சக்தி இருக்கும் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். விக்ரமின் உண்மையான முகத்தை தெரிந்ததும் எல்லோருக்குமே இன்னமும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. விக்ராந்த், போன தடவை உன்னோட மகேந்திரா ஃபேமிலியோட முக்கியமான கப்பல் பிளாஸ்ட் பண்ணி வெடிக்க வச்சேன். அதுவே உன் அப்பாவோட முகத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் கப்பலை வெடிக்க வச்சாலும் உங்க குடும்பத்தில் இருந்து யாரையும் எதுவும் பண்ணல, முக்கியமா உன்னை. ஆனா நீ திரும்ப திரும்ப என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னோட கோபத்தை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் நடக்க போற எதுக்குமே நான் பொறுப்பில்லை. அதை மட்டும் சொல்லிக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். அவனுடைய பேச்சு உண்மையிலேயே மிரட்டும் விதத்தில் இருந்தது. மற்றவர்களைப் போல வெறும் வாயில் சண்டை போடக்கூடிய ஆள் விக்ரம் கிடையாது என்பது விக்ராந்த் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார். விக்ரமுடைய கம்பீரமான பேச்சு கேட்டு விக்ராந்த் பயத்தில் சில அடிகள் பின்வாங்கினார். அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. விக்ரம் என்ற ஒரு சின்ன பையன் அவரை திட்டியதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெட்கத்தாலும் கோபத்தாலும் அவரது முகம் சிவந்தது. ஆனால் அவனை எதிர்த்து எதுவும் பேசுவதற்கு அவர் துணியவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் எறும்பை நசுக்குவதை விட விக்ராந்தை கொல்வது விக்ரமிற்கு மிக சுலபம். உண்மையில் சரண் மகேந்திரா 7 ஸ்டார் குரூப்ஸின் தலைவன் ஹேமந்துக்கு உதவுவதற்கு இங்கே வந்து இருந்தான். இங்கே வந்து இப்போது தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டது போல தோன்றியது அவனுக்கு. இப்போது விக்ரம் இருக்கும் நிலையை பார்த்து விக்ராந்த் மகேந்திராவே பயப்படும் போது மற்றவர்கள் எல்லோருக்கும் தானாகவே பயம் தொற்றிக்கொண்டது. உங்களோட விஷயத்துல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறவன் தான் நான். ஆனா உங்களோட விஷயத்துல நான் அதை பண்ணாம போயிட்டேன். இதுல என்னோட தப்பை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். இதை இதோட விட்டுடலாம். நடந்ததுக்கு எல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று விக்ராந்த் மகேந்திரா கோபத்தை அடக்கி பல்லை கடித்து கொண்டு விக்ரமிடம் சொன்னார். அவர் அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக இறந்து விடுவார் என்பது விக்ராந்திற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. விக்ரமின் ஆழமான குரல் விக்ராந்தின் காதுகளுக்கு எட்டியவுடன் அவரது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாகிடுமா? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, மகேந்திரா சார்பில் நீ என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு. ஆனா அப்போ அதை நீ பண்ணல. இப்போ அதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு என்று சொன்ன விக்ரம் அதை கேட்கும்போது எல்லோருடைய இதயத்திலும் ஒரு பயங்கரமான பயம் ஏற்பட்டது. மகேந்திரா குடும்பத்தின் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கும் விக்ராந்த் நூற்றுக்கணக்கான நபர்கள் முன்னிலையில் விக்ரமின் முன்பு மண்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டு இருந்தது. இது என்னோட மரியாதையை கெடுக்கும் விக்ரம். அதிகமா முயற்சி பண்ண வேண்டாம். நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. மகேந்திரா ஃபேமிலிக்கே சொந்தக்காரன். நான் தப்பு பண்ணினா கண்டிப்பா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா மகேந்திரா குடும்பத்து சார்பில் நீ மன்னிப்பு கேட்க சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை என்று விக்ராந்த் பொறுமையாக விக்ரமை பார்த்து சொன்னார். என் கூட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு உனக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கா என்று விக்ரம் அவரை பார்த்து கூலாக கேட்டான். அவன் விரும்புவது மகேந்திரா குடும்பம் அவனுடைய காலில் மண்டியிட வேண்டும் என்பது மட்டும்தான். விக்ரமின் குரல் போக போக கோபத்தின் வெளிப்பாடாகவே மாறிக்கொண்டு இருந்தது. அவன் பேசும்போது விக்ராந்தின் நெற்றியில் இருந்து வியர்வை வழிய ஆரம்பித்தது. விக்ரமின் சக்தியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் அவர் மகேந்திரா குடும்பத்தின் சார்பாக மன்னிப்பு கேட்பது அவருடைய மரணத்திற்கு சமமான விஷயமாக இருந்தது. விக்ராந்த் மகேந்திரா கொஞ்சம் நடுக்கத்துடன், மிஸ்டர் விக்ரம், எங்களுக்கு வேற வழியே இல்லையா? எங்களை இப்படி வற்புறுத்தி மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிட போகுது? நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு நேரில் வந்து உங்களை பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் நாம் அங்கே வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொன்னார்.
முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.